பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பேர் ஜெஃப்ரி, என்னுடைய கணவருடைய பேர் ஜெனிஷ். நாங்கள் செங்கல்பட்டில் இருந்து வரோம். போன வருஷம் February மாதம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்போது அங்கிள் எனக்காக ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் மார்ச் மாதம் திரும்பவும் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். வந்தப்போ ஆயில் வச்சு அங்கிள் எங்களுக்கு ஜெபிச்சு அன்னைக்கே எனக்கு குழந்தை உண்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதத்துலேயே என்னோட கணவருக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபரும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்குமே ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சு. அப்போ குழந்தையா இல்லை வேலையான்னு பார்க்கும்போது குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகல நான். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் நான் கூட்டத்துக்கே வரல. ஒரு 3ஆவது மாதம் நான் எப்படியாவது அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும், ஏன்னா இங்கேருந்து தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. அப்போ நான் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி ட்ரெயினில் வர்றதுக்காக வந்தோம். வரும்போது தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனில் நான் விழுந்துட்டேன். அதாவது வயர் கீழே படுற மாதிரியே விழுந்துட்டேன். விழுந்துமே எனக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் என் கூட இருந்த அப்பா, அம்மா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனால் எனக்கு மனசில் விசுவாசம் இருந்துச்சு, என்னை கண்டிப்பாக தேவன் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வருவாருன்னு நம்பிக்கையோடு நான் வந்தேன். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தேவன் என்னை நடத்தினார். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி எனக்கு டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே, என் ஹஸ்பண்ட்ட, என் பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இந்த பிள்ளைக்கு ஒரு கட்டி இருக்குது வயிற்றில், ஓவரியில் ஒரு கட்டி இருக்குது. இதனால இந்த பிள்ளை கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் எப்படி கன்சீவ் ஆனானே தெரியல அப்படின்னு. அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் அந்த டாக்டர்கிட்ட சொன்னாங்க, இது எங்களால் எதுவுமே நடந்ததில்லை, தேவன் தான் எங்களுக்கு இந்த குழந்தைய தந்தார் அப்படின்னு சொன்னாங்க. Praise the Lord. எனக்கு 5 இயர்ஸாக குழந்தை இல்லை. அப்புறம் எங்கள் பாட்டி என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. 2022 அக்டோபர் மாதம் நான் இங்கே வரப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், எனக்கு கர்ப்பப்பையோட வாய் சுருங்கிடுச்சு அந்த டியூபு, அதனால நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்தால் தான் அடுத்தது பாப்பா நிற்கும்னு சொன்னாங்க. அதனால பாட்டி கூட நான் வந்தேன். இங்கே அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் நான். அங்கிள் உன் சந்நிதியை பெருக செய்வார்னு ஏசப்பா உனக்கு சொல்லியிருக்காருமா சொன்னார். அடுத்த மாதமே நவம்பர் மாதம் நான் கன்சீவ் ஆனேன். அதுக்கான பலன் ஏசப்பா இங்கே கொடுத்துருக்காரு. என் பையனோடு நான் வந்திருக்கேன். ஏசப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது என்று நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனமும் 25வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனையில சிக்கிட்டு இருக்கிறா, அவளுக்கு நீங்க உதவி செய்தே ஆக வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதப்படியிலே போய் வீழ்ந்தாள். அதே இயேசுவை தேடி
ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனையில் சிக்கி இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவத்தில் சிக்கி இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கொடிய கடனில் சிக்கி இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கொடிய மாந்திரிக கட்டுகளில் சிக்கி இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியிலே நான் சிக்கி இருக்கிறேன் என்று சொல்லி யார் யார் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்து விழுந்திருக்கிறீர்களோ அவளுக்கு ஸ்பாட்ல மிரக்கல் நடந்துச்சு. அவ வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது அவளுடைய மகள் கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தவள் மிகவும் சந்தோஷமாய் உட்கார்ந்திருந்தாள். ஹல்லேலூயா! நீங்களும் இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் திருப்பி வீட்டிற்கு போகும் பொழுது எந்தெந்த காரியத்தில் கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த காரியத்திலே அற்புதம் நிகழ்ந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா! இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடிய வியாதியா, கொடிய கடன் பிரச்சனையா, இல்லை கொடிய கஷ்டமா, கொடிய பிசாசின் போராட்டமா, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, சரியான இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நல்லா யோசித்து பாருங்க. இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை குறித்து அறியாத மற்ற மார்க்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ. அவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர். அன்றைக்கு அந்த கானானிய ஸ்திரீக்கு இயேசுவுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தி இயேசுவை தேடி வந்தாள். ஏனென்றால் அவள் கேள்விப்பட்டாள், இயேசுவை தேடி போனா அவர் ஜாதியோ மதமோ மார்க்கமோ எதுவும் பார்க்க மாட்டாரு, மனசை தான் பார்ப்பாரு, பார்த்து அவங்களுக்கு அற்புதம் செய்வா. இதுதான் என்று அவள் கேள்விப்பட்டாள். எனவே தான் தைரியமாக இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவின் மார்க்கத்தை பின்பற்றினவள் அல்ல அவள், ஆனாலும் இயேசுவை தேடி வந்தாள். காரணம், அவளுக்கு தெரிந்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் உதவி செய்கிறார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க எல்லாருடைய கொடிய வியாதிகள், கொடிய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு விடுதலையாக்க போதுமானவர். ஹல்லேலூயா! அவ கானானிய ஸ்திரீ அப்படின்னா அந்த திசை அப்படின்னா இயேசு கிறிஸ்து இருந்த இடம் வேறு, இவள் வந்த இடம் வேறு. அவள் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு இயேசு இருக்கிற இடத்திற்கு வந்தாள். தன் பிரச்சனைக்காக இயேசுவை தேடி வந்தாள். இந்த பிரச்சனைக்கு என் இயேசுவால விடுதலை கொடுக்க முடியும் என்று நம்பி வந்தாள். எனவே அவள் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்றா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, ஆண்டவரேன்னு கூப்பிடுறா. அவளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் ஆண்டவர். அவள் அந்த மார்க்கத்தை பின்பற்றாவிட்டாலும் அவளுக்கு தெரிகிறது இயேசு ஆண்டவர் என்று தெரிஞ்சு ஆண்டவரேன்னு தான் கூப்பிடுகிறாள். தன் கஷ்டத்தை அவரிடத்துல சொல்றா, மனசு விட்டு சொல்றா, ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில வந்திருக்கிறேன். என்னுடைய மகள் ஒரு பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இன்னொரு சுவிசேஷ பகுதியில் பார்க்கும் பொழுது எப்போவுமே 4 சுவிசேஷங்களையும் நீங்கள் பகுத்து படித்தாதான் அதனுடைய முழுமை தெரியும். அதில் சொல்றா, அவளை கசக்கி புளியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு சுவிசேஷ பகுதியில் இந்த பிசாசு அவளை பிடிக்கும் பொழுது கசக்கி புளியுதான், அவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு அவ சொல்றா. ஆண்டவரிடத்துல வந்து, என் வாலிப மக அவ படுற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, நான் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தேன், ஆனாலும் ஒரு இடத்துல இருந்து என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கல, அதனால நீங்க என் மகளுக்கு உதவி செய்தே ஆகணும். அவளுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இயேசு மனசு வச்சா ஸ்பாட்ல என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும், இவளுடைய அந்த கொடிய பிசாசினுடைய கட்டிலிருந்து இவள் விடுதலை அடைய முடியும் என்று நம்பினாள். எதுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களிடத்துல சொல்றாருன்னா, நீங்க இதுக்கு முன்னால அனுபவித்து கொண்டிருக்கிற கொடிய வியாதியா இருக்கலாம், கொடிய கடனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கொடிய மாந்திரிக கட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பிசாசினுடைய தொல்லையா இருக்கலாம். இதுல இருந்து வெளியே வருவதற்கு எவ்வளோ முயற்சி நீங்கள் செய்தும் இன்னைக்கு வரைக்கும் இதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, அதிலிருந்து உனக்கு விடுதலை. ஆமேன். ஏன்னா உதவி செய்கிற ஆண்டவரை தேடி இல்லை வந்திருக்கிற. உன் பிள்ளையை குறித்து ஆண்டவரிடத்துல சொல்லு, ஒரு கடன்களை குறித்து ஆண்டவரிடத்துல சொல்லு, ஆண்டவரே இது மாதிரி பயங்கர கொட்டிய வட்டி, கடினமான வட்டி, டெய்லி வட்டி, இல்லைன்னா மீட்டர் வட்டி, இல்லைன்னா தண்டல் வட்டி என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, பேங்க் வட்டி இல்லை, பேங்க் வட்டி எனக்கு கிடைக்கல, நான் அதனால இப்படி அங்கங்கே மாட்டிக்கிட்டேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவ சொல்கிறா ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் வந்து பணிந்து கொண்டாள். இன்னைக்கு எந்தெந்த காரியம் உங்களுடைய மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப கொடுமை, இந்த தாய் தன்னுடைய மகள் அனுபவிக்கிற கொடுமைகளை பார்க்கிறாள் தான் கொடிய வேதனை என்று சொல்லுகிறார். வேதனை வேற, கொடிய வேதனைன்னு வேற. இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் நீ அனுபவிக்கிற கொடுமைகள், புருஷன் நிமித்தம் அனுபவிக்கிற கொடுமைகள், மனைவி நிமித்தம் அனுபவிக்கிற கொடுமைகள்,
மருமகள் நிமித்தம் அனுபவிக்கிற கொடுமைகள், மாமியார் நிமித்தம் அனுபவிக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு விலாவாரியாக சொல்லிட்டு இன்னைக்கு விடுதலையோடு தான் இங்கேருந்து போகிறீங்க. ஆமேன். அன்னைக்கு அவள் வீட்டுக்கு திரும்பி போய் பார்த்தா தன்னுடைய மகள் விடுதலையாகி சமாதானமாக உட்கார்ந்துருக்கிறத அவள் பார்த்தாளாம். இன்னைக்கு நீங்கள் சமாதானமாக இந்த இடத்த விட்டு போகணும். நீங்கள் போய் நிறைய மிரக்களை இன்னைக்கு ராத்திரியே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் இதை பார்க்க போகிறது. அல்லேலூயா. ஒருவேளை கொடிய பஞ்சம் உங்களை துரத்தி கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்களுக்கு பத்தலை, வருகிற வருமானம் பத்தலை, ஒவ்வொரு மாதமும் துண்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த கடன் அடைக்க இன்னொரு இடத்துல இருந்து கடன், நாளைக்கு அடுத்த மாதம் அவனுக்கு அடைக்க இன்னொரு இடத்துல இருந்து கடன், அதுக்கு அடுத்த மாதம் இவங்க 3 பேருக்கு கிடைக்க 4வது இடத்துல இருந்து கடன், அதுக்கு அடுத்த மாதம் இந்த 4 பேருக்கு கிடைக்க 5வது இடத்துல இருந்து கடன். ஏன்னா வர்ற வருமானம் கடன்காரர்களுக்கு அடைக்கிறதுக்கு பத்தாது, சாப்பிட்றதுக்கு தான் பத்தும், வாடகை கட்ட தான் பத்தும். அப்போ என்ன ஆகுதுன்னா மாதம் இந்த கடன்காரர்கள் கூடிட்டே போகிறாங்க. கொடிய தரித்திரம். அன்றைக்கு யோபுவை பார்க்க வந்து அவருடைய நண்பர்கள் இவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டார்களாம். அந்த துக்கத்தை பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே உட்கார்ந்துட்டாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. உரு தெரியாமல் மாறிட்டான். அவங்க பார்த்த யோபு அல்ல. ஒருவேளை ஏதோ ஒரு கொடிய வியாதி, கொடிய பஞ்சம் உன்னுடைய முகத்தையே உரு கொலைய வச்சிருக்கலாம். முகமே மாறி வெளுத்திருக்கிறதை காண்கிறது என்ன என்று வேதம் கேட்கிறது. அந்த நிலைமையில ஆண்டவரால் உதவி செய்ய முடியும். சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இருக்கிற கடன் என்னுடைய சொத்து இல்லை, என் ஒட்டுமொத்த குடும்பத்தாருடைய சொத்தை விற்றாலும் கடன் அடையாது, அதனால யார்கிட்ட நான் உதவி கேட்க முடியாது. ஏன்னா இப்போ அவங்க வீடை விற்றே எனக்கு அடைச்சா கூட என் கடன் அடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடிய கடனில் நான் இருக்கிறேன். அப்போ தான் நான் சொல்லுவேன், நீ சொத்தெல்லாம் விற்று கடன் அடைச்சாலும் அடைக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம், ஆனால் உனக்கு பெரிய சொத்து ஒன்று இருக்குது, அசையாத சொத்து இருக்கு, அதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். எத்தனையோ பேருக்காக நான் ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். சில இடங்கள் அடுத்து அவங்க சாட்சி சொல்ல வருகிறத நான் பார்க்கும்போது பார்க்குறேன். அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து பணத்தையும் வட்டியும் அசலையும் வைக்கலைன்னா உன்னை வெட்டிடுவேன் கொன்னுருவேன்னு மிரட்டுறவங்க, இல்லைன்னாச்சுன்னா இதை தூக்கிட்டு போயிடுவோம் அதை தூக்கிட்டு போகிறேன்னு மிரட்டுறவங்க ஜெபத்துக்கு பிறகு வந்து சொல்லுவாங்க, எப்பா எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, பிள்ளைகளை எல்லாம் வச்சுருக்கிற, பிள்ளைங்க இப்போ தான் படிக்கிறாங்க, அதனால் எனக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, அதனால் நான் உங்ககிட்ட வட்டியெல்லாம் கேட்க மாட்டேன், அசல் உனக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடு, இதுக்கு மேலே உன் வீட்டு பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்லுகிற எத்தனையோ சாட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர்களுடைய அந்த கடன்காரர்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் ஒருவர் தான் பேச முடியும். முந்த நாள் நாளைக்கு அது பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன்னு பேசிட்டு போனவன், நாளைக்கு பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னவன் அடுத்த நாள் அப்படியே அடங்கி போயிடுவான். இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சாட்சியை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு வாலிப பிள்ளைய சிலோன்லேருந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த பிள்ளை சிலோனில் உள்ள எல்லா சர்ச்சிலையும் கொண்டு போய் எங்கேயுமே அந்த பிசாசை துரத்த முடியலை. ஒரு பெரிய தற்கொலை ஆவி அவளுக்குள்ளால இருக்குது. அவளை பிடிக்க எத்தனை பேர் பிடிச்சாலும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டத்தின் ஆவி. சென்னையில் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்தாங்க, எங்கேயும் விடுதலை கிடைக்கவில்லை. கடைசியாக இந்த கூட்டம் நடக்கிறத பார்த்து கேள்விப்பட்டு நம்ம மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் எலியாவின் தேவனேன்னு சொல்லி ஸ்டேஜில் நின்று ஜெபிச்சிட்டு இருக்கும் பொழுது, இப்போ எலியாவின் தேவன் இப்பொழுது ஒரு பெரிய அக்கினி இந்த மைதானத்தில் போடுறான்னு சொன்ன உடனே நான் அந்த நேரத்தில் திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குறேன், ஒரு 15 அடி ஹைட்டுக்கு இந்த பிள்ளை டைவ் அடித்து மேலே போயிட்டு கீழே வந்து நிற்கிறான். நின்றுட்டு முன்வரிசையில் இருந்த எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு பார்த்த உடனே இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இயேசுவின் நாமத்தினால இந்த நிமிஷமே இவளுக்குள்ள இருக்கிற எல்லா ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டுன்னு அப்படியே கிடந்தா, அப்படியே பதுங்குற மாதிரி கிடந்துட்டான். ப்ரேயர் முடிஞ்சு தனி ஜபத்துக்கு எல்லாரும் கூப்பிட்டு வராங்க. திருப்பி எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தனி ப்ரேயர். அப்போ இங்கே இருந்த வாலண்டியர்களால் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. எல்லாம் சேர்ந்து அவளை இந்த சுடிதாரில் உள்ள ஷால் வச்சு கையை காலை கட்டி ஸ்டேஜில் கொண்டு வராங்க. அது சொல்லுது, நீ மட்டும் என்ன தொடாத அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், நான் தொடக்கூடாதுன்னா நீ என் பிள்ளையை விட்டுட்டு போயிரு, பாவம் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது, விட்டுட்டு போயிரு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஏமாற்றிட்டு
க்ளீனாக அப்படி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படியே ஆக்ஷன் எல்லாம் பண்ணிடுச்சு. ஸ்டேஜில் பெரிய ஸ்டேஜ், கீழே இறங்கினதான் உண்டு, ஒரு சைடாக ஓடுது. ஆண்டவர் சொல்கிறாரு, இவ தற்கொலை பண்ணுறதுக்காக வேண்டி பாங்கணத்தில் போய் குதிக்கிறதுக்காக தான் போகிறா, உடனே பிடிக்க சொல்லிடணுன்னா நான் வாலண்டியர்ஸ்ட்டை சொல்கிறேன், போய் பிடிச்சிட்டு வாங்கினோம்னா அவனுக்கு கஷ்டப்பட்டு பிடிச்சி தூக்கி கொண்டு வந்தா ஆண்டவர் அதுக்கு முன்னால் பேசுகிறாரு, அவளுடைய உச்சம் தலையில் வெள்ளி ராடு மாதிரி ஒரு முடி இருக்கும், அதை நீ பிடுங்க, அதில் மந்திரவாதம் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் அவளால் இதுலேருந்து விடுதலை கிடைக்க முடியலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவளை தூக்கிட்டு வர்றதுக்குள்ளால இவ்வளோ காரியமும் நடக்குது. அது மேலே வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லுது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினா அதுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டான் வா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்கள்ட்ட சின்ன ஒரு டார்ச் கொண்டு வாங்கடான்னு சொன்னேன். அடித்த உடனே பார்த்தா ஒரே ஒரு முடி மட்டும் வெள்ளி நூல் மாதிரி அப்படியே இருக்குது, திக்காக இருக்குது. அதை பிடிச்சி இயேசுவின் நாமத்தில் பிடுங்கன்னு அடுத்த நிமிஷம் நார்மல் ஆகிட்டான். பல வருஷம் பாருங்கள், சிலோன்ல இருந்து அங்கே விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய விடுதலை. அவங்க பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசித்து பாருங்கள். இந்த வாலிப பிள்ளையை வச்சுட்டு, இந்த கானானிய ஸ்திரீ அந்த பிள்ளையை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதே போல கஷ்டத்தோட நம்ம நடத்தின கூட்டத்தில் அந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க. பரிபூர்ண விடுதலையோட ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு அப்படியே நான் செய்வேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் குறுகி போகலை. எவ்வளோ பெரிய கொடிய வியாதி உன்னை தாக்கி இருந்தாலும் இன்றைக்கு உதவி செய்கிற என் எபினேசராகிய ஆண்டவர் யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற தேவன் உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின பொழுது இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்த பெலிஸ்தியர்களை கலங்க பண்ணின ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யார் எழும்பி நின்றார்களோ அவர்கள் இந்த நேரத்தில் கலங்கடிக்கப்படும்படிக்கு கர்த்தருடைய வல்லமையும் இடி முழக்கங்களும் அவர்கள் இருக்கிற இடத்தில் இப்பொழுது கேட்பதாக, அவருடைய மனசாட்சிகள் இப்பொழுது குத்தப்படுவதாக, அவருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவீராக. என் பிள்ளைகளிடத்தில் நீ வம்பு பண்ணினேன்னா உன்னுடைய குடும்பத்தில் அநேக சோதனைகளை நீ அனுபவிக்க வேண்டியது வரும் என்று ஆண்டவரே நேரடியாக அவர்களோடு கூட நீர் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உன்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவத்தை அனுபவிக்கிற உனக்கு என்னோடு கூட நல்ல இளைப்பாறுதலையும் கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது என்று சொன்னவரே, என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களை ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்து அவர்களை விடுவிப்பதற்காக நான் இறங்கினேன் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு புதிய கானான் தேசத்தை என் பிள்ளைகளுக்கு வழிகாட்டினீரே, அதே போல என் பிள்ளைகளுடைய இந்த கொடிய பிரச்சனைகளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய கானானை காண்டவர் வழி திறந்து விடுவீராக. எல்லா எகிப்தின் உபத்திரவங்கள், எகிப்தின் சோதனைகளுக்கு இன்றைக்கு முடிவு வருவதாக. சோதனைகளை பொறுமையோடு சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதனை நேரத்திலே உத்தமன் என்று விளங்கினதற்கு பிறகு கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தையும் நல்ல உயர்வையும் மேன்மையும் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் இழந்து போன செல்வங்கள், இழந்து போன வேலை, இழந்து போன வருமானம், இழந்து போன உடைமைகள், இழந்து போன பொன் பொருள் அத்தனையும் வீடு தேடி வருவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் இவற்றை நேரடியாக இறங்கி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, என் பிள்ளைகள் கொடிய வியாதியிலே, கொடிய கஷ்டத்திலே, கொடிய கடனில் சிக்கியிருந்தால் இவருடைய கடன்களை அடைக்கும்படி பரலோகத்தின் மதகுகளை திறப்பீராக. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்தின் பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பீராக. என் பிள்ளைகளின் கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். உடைய கொடிய தரித்திரம் மாறும்படி நல்ல நிரந்தரமான வேலைகளுக்கு வழி திறந்து விடுவீராக. உடைய கொடிய தரித்திரங்கள் மாறும்படிக்கு ஆண்டவருடைய வியாபாரத்தில் இருக்கிற தடைகளை உடைச்சி எல்லா
நஷ்டங்களை இனி லாபமாய் மாற்றி கொடுப்பீராக. பேதுரு அன்றைக்கு வலை விரித்தான், நஷ்டத்தோடு திரும்பி வந்தான். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்த பொழுது 2 போட்டு நிரம்ப மீன்களை பிடித்தானே, அதே போல என் பிள்ளைகள் தினி வியாபாரத்தில் போட்டு நிரம்பத்தக்கதான செல்வங்களை என் பிள்ளைகள் சேமிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று என் பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக இவர்களை அதிசயங்களை காண பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 47999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.